அந்த வேள்வி தீயிலிருந்து ஆட்டுக்கடா ஒன்று முளைத்து அங்கே எழுந்து வந்து அங்குள்ளவர்களை முட்டி மோதியது, பலரை கொலை செய்தது, தேவ உலகத்தில் உள்ளவர்களை துன்புறுத்தியது. இதனாலே அந்த ஆட்டுக்கடா வாகனத்தை என்ன செய்வதென்று தவித்துக் கொண்டிருந்த தேவர்கள் முருகப்பெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். அதே போல தேவியர் இருவரும் 2 சிவப்பு ஆட்டுக்கடா வாகனத்தில் வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேளை இந்த வேளையிலே இந்த ஆட்டுக்கடா வாகனங்கள் எவ்வாறு முருகப்பெருமானுக்கு கிடைக்க என்ற செய்தியை நாங்கள் நோக்கும் பொழுது
முருகன் முருகன் குமரன் குகன் குகன் முருகன் குமரன் குமரன் முருகன் குகன் என்று மொழிந்து முருகா 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 குஹ 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 சரவண குமரா குருகுங்கவா எங்குண பஞ்சரனே தேவர் முதல் மண்ணுலகோர் வரை முனிவர்கள் முதலானவர்களும் பணிந்தேற்றும் எங்குண பஞ்சரனே தன்மயக்கம் தூய்மை இயற்கை அறிவு நல்லூர் ராஜதானியின் பின்புலத்திலே வளர்க்கப்பட்ட வளர்ந்து வருகின்ற அவர்களாலே பின்பற்றப்பட்ட வழிபாடுகள் பலவற்றை இப்பொழுதும் நடைமுறைப்படுத்துகின்ற ஆலயமாக காணப்படுகின்ற இந்த நல்லூர் முருகப்பெருமான் ஆலயம் 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற மகோத்சவ பெருவிழா. இந்த பெருவிழாவிலே வாகனாதி திருவிழாக்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற இந்த வேளையில் இன்றைக்கு 15வது நாள் அங்கே ஆட்டுக்கடா வாகனத்திலே வெள்ளி ஆட்டுக்கடா வாகனத்தில் முருகப்பெருமானும் அதே போல தேவியர் இருவரும் 2 சிவப்பு ஆட்டுக்கடா வாகனத்தில் வந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான வேளை இந்த வேளையிலே இந்த ஆட்டுக்கடா வாகனங்கள் எவ்வாறு முருகப்பெருமானுக்கு கிடைக்க என்ற செய்தியை நாங்கள் நோக்கும் பொழுது புராணங்களிலே சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால் அங்கே முன்னொரு காலத்திலே சிவபெருமானை ஒரு புதிய இடத்திலே அமர்த்தி அவருக்கு வேண்டும் மாளிகைகளை எல்லாம் அமைப்பதற்காக தேவர்கள் எல்லோரும் திட்டமிட்டார்கள். இதிலே முனிவர்கள், தேவர்கள், பிராமணர்கள் என்று பலரும் ஒன்று கூடி அங்கே ஒரு யாகத்தை நடத்தினார்கள். அந்த யாகத்திலே அந்தண சிவாச்சாரியார்கள் ஓதின பிழையான முறையிலே மந்திரங்களை உச்சரித்த காரணத்தினாலே அந்த வேள்வி தீயிலிருந்து ஆட்டுக்கடா ஒன்று முளைத்து அங்கே எழுந்து வந்து அங்குள்ளவர்களை முட்டி மோதியது, பலரை கொலை செய்தது, தேவ உலகத்தில் உள்ளவர்களை துன்புறுத்தியது. இதனாலே அந்த ஆட்டுக்கடா வாகனத்தை என்ன செய்வதென்று தவித்து கொண்டிருந்த தேவர்கள் முருகப்பெருமானிடம் சென்று முறையிட்டார்கள். முருகப்பெருமான் அந்த ஆட்டுக்கடாவை பிடித்து வரும்படி தன்னுடைய அண்ணனான வீரபத்திரரிடம் அங்கே கோரிக்கை விடுத்தார். வீரபத்திரர் அவற்றை பிடித்து இழுத்து வந்து முருகப்பெருமானிடம் கொடுத்திருந்தார். முருகப்பெருமான் அதனை நல்ல முறையிலே கவனித்து தன்னுடைய வாகனமாக்கி கொண்டார். அன்றிலிருந்து அவருக்கு பிரயாணத்தை செல்வதற்கு சில வேளைகளில் இந்த ஆட்டுக்கடா வாகனம் பயன்படுகிறது என்ற செய்தியை நாங்கள் புராணங்கள், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி போன்ற நூல்கள் மூலம் அங்கே உள்ள பாடல்கள் மூலமும் அறியக்கூடியதாக இருக்கின்ற இந்த செய்தியை தெரிவிக்கின்றோம். எனவே எல்லோரும் இன்றைய விழாவிலே கலந்து கொண்டவர்கள், கலந்து கொள்ள முடியாதவர்கள் அனைவரும் முருகப்பெருமானின் திருவுருள் கிடைத்து எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி விடைபெற்றுக் கொண்டிருப்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம்.